Hello viewers, welcome to Deeps Mathematics 23. So already நான் வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். பிகினர்ஸ்க்காக ஒரு சீரீஸ் வந்து நம்ம கொண்டு போக போகிறோங்க. ஸோ ஆல்ரெடி ஆஸ்பிரன்ட்ஸ் எல்லாருக்குமே டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியும். ஃப்ரெஷ்ஷாக இப்போ படிக்க வரவங்களுக்காக எல்லா டீட்டெயில்ஸும் நான் வந்து இப்போ உங்களுக்கான டவுட் என்னவோ அதுக்கான விளக்கம் எல்லாத்தையும் நான் இப்போ சொல்கிறேன். ஸோ அந்த வகையில் ப்ரீவியஸாக போட்ட வீடியோவில் என்னென்ன புக்ஸ் வந்து நமக்கு தேவை அப்படிங்கிற லிஸ்ட் வந்து நான் கொடுத்துட்டேன். இப்போது சிலபஸ் வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணலாம். இதில் தமிழ் எப்படி படிக்கிறோம், மேக்ஸுங்கிறத நம்ம எப்படி படிக்கிறோம், சயின்ஸ் சோசியலை எப்படி படிக்கிறோம், எந்த யூனிட்டை எப்படி அப்ரோச் பண்ணணும், அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு இந்த ஒரே வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்ட் ஏல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ் வந்து இருக்கோங்க. ஸோ தமிழ் மொத்தமாக வந்து எவ்வளோ கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா 100 கொஷின். ஸோ இங்கே எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்களா, இருந்தாலும் நான் என்ன சொன்னேன், 11th 12th தமிழும் நம்ம படித்து தான் ஆகணும், அந்த புக்கும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்கன்றத ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஓகே, மொத்த தமிழில் 100 கொஷின் கேட்பாங்க. ஒரு கொஷினுக்கும் 1.5 மார்க்கு, அதனால் 150 மார்க்கு. எப்போவுமே இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் நம்ம என்ன பண்ணோம், அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மார்க்ஸ் அப்படிங்கிற விஷயத்தையே நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. கட் ஆஃப் அப்படிங்கிறது எதை சொல்லுவாங்கன்னா இந்த கொஷினை வச்சு தான் கட் ஆஃப்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து புரியாமல் எப்படி பேசுவாங்கன்னா 300 மார்க் இருக்குல்ல, அதான் நீ 100 எடுத்துட்டியே, சாரி அதாவது இப்போ 180 மார்க் எடுத்துட்டியே, அப்போ உனக்கு போஸ்டிங்கே வரல, அந்த மாதிரி தப்பாக புரிஞ்சிட்ருப்பாங்க. 300 மார்க்குக்கு 180 மார்க்குங்கிறதெல்லாம் கொஷின் வந்து நீங்கள் ரொம்ப கம்மியாக போட்டதாக தான் அர்த்தம். நமக்கு கட் ஆஃப் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுவாங்கன்னா இந்த கொஷின்ஸ் இருக்குது இல்லைங்களா, மொத்தமாக 200 கொஷின் கேட்பாங்க. அந்த 200 கொஷினில் நீங்கள் ஒரு 170 கொஷின் வந்து கரெக்டாக இருந்திருக்கணும், அந்த மாதிரி மீன் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ எப்போவுமே நம்பர் ஆஃப் கொஷினை வந்து கவனிங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்ட் பியில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஜென்ரல் ஸ்டடீஸில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சயின்ஸ் வரும், சோசியல் வரும், மேக்ஸ் வரும். இதை 3 தான் பகுதி அந்த யூனிட்டாக பிரித்து நமக்கு சிலபஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஜென்ரல் ஸ்டடீஸுங்கிறது வேறு ஒன்றும் கிடையாதுங்க. தமிழ் இல்லாமல் வேறு என்னென்ன இருக்குது, சயின்ஸு, சோசியலு, மேக்ஸு. இங்கிலீஷ் வந்து நமக்கு கிடையாதுங்கிறத நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக சேர்த்து ஒரு 100 கொஷின் கேட்பாங்க. தமிழில் ஒரு 100 கொஷின் கேட்பாங்க, ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு 100 கொஷின் கேட்பாங்க, மொத்தமாக 200 கொஷின்ங்க. ஓகேங்களா. ஸோ இதிலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், தமிழ் அப்படிங்கிற ஒரு பாடத்தை மட்டும் ஒழுங்காக படித்தாலே இந்த சிலபஸில் இருக்கக்கூடிய பாதி கொஷினை நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அப்போ 200 கொஷினில் பாதி என்னது, தமிழ் தான். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. சரி, இப்போ சிலபஸ் வந்து பார்க்கலாங்க. இப்போ அந்த பார்ட் ஏல இருக்கக்கூடிய தமிழ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த தமிழுக்குள்ளே 3 பிரிவு இருக்குது. பகுதி ஆ, பகுதி இ அப்படின்னு சொல்லி 3 பிரிவு வந்து நம்மள்கிட்ட இருக்குங்க. ஸோ பகுதி ஆல என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இலக்கணம் வந்து வந்துடும். ஓகேங்களா. இலக்கணத்தை ஃபுல்லாக நமக்கு பகுதி ஆல வந்து பிரித்து கொடுத்துருவாங்க. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும், பொருத்துதல், தொடரும், தொடர்பு, மறிதல், பிரித்தெழுதுக, எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல், பொருந்தாத சொல்லை கண்டறிதல், பிழை திருத்தம், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல், ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல், ஓரெழுத்து ஒரு மொழி, வேர்ச்சொல்லை கொடுத்து வினைமுற்று, வினையச்சம், வினையாளனின் பெயர், தொழிற்பெயர். அடுத்தது பாருங்கள், அகர வரிசை, சொற்களை ஒழுங்குபடுத்துதல், பெயர் சொல், இலக்கண குறிப்பு, விடைக்கேற்ற வினா. ஸோ இது எல்லாமே தனித்தனியாக படிக்கணுமாங்க. ஹிண்ட்ஸ் எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சுக்கணுமா, நான் எழுதி தான் படிக்கணுமான்னு கேட்டால் தேவையே கிடையாது. தமிழ் பொறுத்தளவில் நீங்கள் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் அட்டை டு அட்டை படிச்சிங்கனாலே ரொம்பவே போதுமானது. இது எல்லாமே உங்களுக்கு அந்த இலக்கண பகுதிங்கிறது வருது இல்லைங்களா, ஒரு இயலோட முடிவில் இலக்கண பகுதி இருக்கும், அதெல்லாம் நீங்கள் தரவாக படிச்சிங்கனாலே போதும். இது எல்லாத்துக்கும் நோட்ஸ் எடுத்து வச்சு தான் படிக்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. ஸோ இது எல்லாமே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கனாலே தெரியும், இலக்கணம் மட்டும்தான். அடுத்தது பகுதி ஆ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இலக்கியம். பகுதி ஆல இலக்கணம் வந்துச்சு, பகுதி ஆல இலக்கியம் வருது. இலக்கியம்னா வேறு ஒன்றுமே கிடையாதுங்க, செய்யுள் பகுதி இருக்குது இல்லைங்களா, அந்த செய்யுள் பகுதி ஃபுல்லாக வந்து உங்களுக்கு இங்கே வந்துடும். ஃபஸ்ட்டு பாயிண்டில் என்ன கொடுத்துருக்காங்க, திருக்குறளில் ஒரு 25 அதிகாரம் வந்து படிக்க சொல்லியிருப்பாங்க. திருக்குறள் ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணணுமாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யாராலையும் முடியாதுங்க. திருக்குறளை வாசிச்சுக்கோங்க, அதுக்கான பொருளை வந்து மனசார உணர்ந்துக்கங்க. அது கீழே வந்து மீனிங் வேர்ட்ஸு, அது என்ன அணி அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அதெல்லாம் வந்து கண்டிப்பாக மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே என்னென்ன அதிகாரம் இருக்கோ அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திருக்குறளுக்கான மீனிங், அந்த மீனிங் வேர்ட்ஸ் இருக்குங்களா, அறிஞர் பொருள், அது இலக்கண குறிப்பு இருந்துச்சுன்னா இலக்கண குறிப்பு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த புக் பேக்கில் இருக்கக்கூடிய திருக்குறளுக்கான 1 வேர்ட்ஸ் எல்லாம் படித்து வச்சுக்கணும். ஏதாவது 100 குறிப்பு அந்த மாதிரிலாம் இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சுன்னா அதையும் வந்து படித்து வச்சுக்கணும். திருக்குறளை மனப்பாடம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம், முடிஞ்சால் பண்ணிடுங்க, முடியலைங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, அறநூல்களில் 4 அடியார், 4 மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திருக்கடிகம்,
இன்னா நாற்பது, இனியவை நாற்பது, சிறுபஞ்சமூலம், இந்த மாதிரி பார்த்திங்களா எல்லாமே என்ன வந்திருக்கு, செய்யுள் பகுதிகள் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்துடுது. ஸோ அதில் என்ன படிக்கணும், மெமரி போயம் இருந்துச்சு அப்படின்னா முதல் 2 வரி கடைசி 2 வரியை தெளிவாக படித்து வச்சுக்கணும். நடுவில் இருக்கிற பெருசாக நமக்கு தேவையில்லை. ரொம்ப ஃபேமஸான கோட்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் படித்து வச்சுக்கணும். நூற்குறிப்பு படிச்சுக்கணும். அந்த புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க் எல்லாம் தெளிவாக படித்து வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு சிலபஸில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதை எப்படி படிக்கணுங்கிறதெல்லாம் நான் கண்டினியூவாக உங்களுக்கு நான் வீடியோஸில் வந்து நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ நம்மளே கிளாஸஸ் எல்லாமே கொண்டு போகலாம், பெரிய இஷ்யூ கிடையாது. அடுத்து பார்த்திங்கன்னா கம்பராமாயணம், ராவண காவியம், புறநானூறு, அகநானூறு, 8 தொகைகள் இருக்குது இல்லைங்களா, அந்த இது. அடுத்து பார்த்திங்கன்னா இது என்னதுங்க, ஐம்பெருங்காப்பியம், ஐஞ்சிறுங்காப்பியங்கள் இருக்குது. அடுத்து இந்த புராணங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா. அடுத்தது வந்து பாருங்கள் சிற்றிலக்கியங்கள் இருக்குது, மனோன்மணியம், பாஞ்சாலி சபதம் போன்ற இதெல்லாம் இருக்குது. நாட்டுப்புற பாடல்கள், சமய முன்னோடிகள் பற்றி இருக்குது. சமய முன்னோடிகளில் யாருங்க, அந்த பர்டிகுலர் பர்சன்ஸோட பேர் எல்லாமே கொடுத்துட்டாங்க. அவங்கள பற்றி நம்ம என்ன பண்ணணும், டீட்டெயில்டாக எல்லாமே படித்து வச்சுக்கணும். ஸோ அடுத்தது வந்து பகுதி ஈயில் பார்த்திங்கன்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். ஃபஸ்ட்டு வந்து இலக்கண பகுதி ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா செய்யுள் பகுதி ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ் அறிஞர்கள் அப்படின்னா யாருங்க, பாரதியார், பாரதிதாசன், இந்த மாதிரி வந்து கவிஞர்கள், அறிஞர்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள பற்றி படிக்க போகிறோம். அவங்க தமிழுக்கு என்னென்ன தொண்டு செஞ்சுருக்காங்கங்கிற விஷயத்தை பற்றி நம்ம படிக்க போகிறோம். அவ்வளோதான். இது வந்து எதை பேஸ் பண்ணி வரும்னு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தமிழோட ஆசிரியர்களை பேஸ் பண்ணி தாங்க வரும் ஃபுல்லாகவே. ஓகேங்களா. ஸோ இதை ரீட் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் வந்து சிலபஸில் என்ன இருக்குங்கிறத ஃபுல்லாக வந்து கண்டிப்பாக ரீட் பண்ணி பார்த்துருக்கணும். ஸோ தமிழ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். ஸோ தமிழுக்கு வந்து எப்படிங்க படிக்கலாம், அதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6வதுலேருந்து 12வது வரையும் தமிழ் புக்கை கலெக்ட் பண்ணுங்கள். எனக்கு புக்கே கிடைக்க மாட்டேங்குதுங்க, புது புக்கு கடையிலையும் கிடைக்க மாட்டேங்குது, பழைய புக்கு கடையிலையும் கிடைக்க மாட்டேங்குது, ஸ்கூல் பசங்கள்ட்ட இருந்தும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. பிடிஎஃப் எடுத்துகிட்டு போய் ப்ரௌசிங்கில் கொடுத்து டவுன்லோட் பண்ணி வச்சு படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஒரு புக்கு நான் படித்து முடிக்கிறேன், அதுக்கப்புறம் அடுத்த புக்கை போட்டுக்கிறேன். ஒரே நேரத்தில் பண்ணால் காசு அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். ஓகேங்களா. புக்கு கிடைக்கலங்கிற பட்சத்தில் தான் சொல்கிறேன். என்னடா இவங்க காசை வேஸ்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படிலாம் வந்து நினைக்கக்கூடாது. ஸோ 6th-லேருந்து 12th வரைக்கும் என்னென்ன புக்கு தேவைங்கிறது புக் லிஸ்ட் வந்து வீடியோ கொடுத்துட்டேன். அந்த பிடிஎஃபையும் நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் கொடுத்துட்டேங்க. வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு புக்கையும் அட்டை டு அட்டை வந்து தமிழ் கம்பல்சரி படித்து தான் ஆகணும். நீங்கள் சிலபஸில் இருக்கிறத மட்டும்தாங்க நான் படிப்பேன், இவர் தான் இருக்கார் சிலபஸில் இவர் இல்லை, அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. அட்டை டு அட்டை கம்பல்சரி 6th-லேருந்து 12th வரையும் படித்தே ஆகணும். 6th-லேருந்து 10th வரைக்கும் அட்டை டு அட்டைங்க. 11th 12th வந்து சிலபஸில் இருக்கிற செலக்டிவான போர்ஷன் வந்து நான் சொல்லிடுவேன். அதை மட்டும் படித்தோன்னா நமக்கு 11th 12th வந்து போதும். ஓகேங்களா. ஸோ தமிழ் வந்து ரொம்ப ஸ்டடியாக இருக்கிறத பொறுத்து தான் நமக்கான போஸ்டிங்கான சான்ஸே. எதில் ஸ்டடியாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா தமிழில் 100 கொஷின் கம்பல்சரி ஸ்டடியாக இருந்தே ஆகணும். அடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸில் மேக்ஸ் வரும்னு சொன்னேன் இல்லைங்களா, மேக்ஸ்லேயும் நம்ம ஸ்டடியாக இருக்கணும். இது ரெண்டையும் சேர்த்து வரக்கூடிய மார்க்கை வச்சு தான் நமக்கு போஸ்டிங் இருக்கா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதே. ஓகேங்களா. அந்த மேக்ஸ் எத்தனை மார்க்கு, அதில் எவ்வளோ கொஷின் வந்து நம்ம கரெக்டாக இருக்கணுங்கிற எல்லா விஷயமே நான் அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். இப்போ தமிழ் முடிஞ்சு இல்லைங்களா, அடுத்தது வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்னால் என்னென்னு பார்த்துருவோம். இது ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் நமக்கு தமிழில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் வந்து மொத்தம் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் பார்த்திங்கன்னா 10 யூனிட் இருக்கோங்க. ஸோ இந்த 10 யூனிட்டில் 10வது யூனிட் தான் நமக்கு என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸில் நான் என்ன சொன்னேன், 6th-லேருந்து 10th வரைக்கும் பார்த்தா போதுமானது. அதுவும் சிலபஸில் இருக்கக்கூடிய டாப்பிக்கை மட்டும் நம்ம மேக்ஸில் பார்த்தா போதும். சுருக்குதல்னால் என்னதுங்க, சிம்பிளிஃபிகேஷனுங்கிறது புக்கு ஃபுல்லாக நிறையா சிம்பிளிஃபைட் சுருக்குகன் தான் இருக்க தான் செய்யும். ஸோ அதை ஃபுல்லாக வந்து நம்ம பார்த்துக்கணும். விழுக்காடு அப்படிங்கிறது என்ன பண்ணணும், பர்டிகுலராக சில இடங்களில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அது எல்லாமே வேர் டு ஸ்டடி எல்லாமே நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். மேக்ஸ் வேர் டு ஸ்டடின்னு திரும்ப கூட நான் உங்களுக்கு புதுசாகவும் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குங்கிறத நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன். அதை வச்சு நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் புக்கில் இருக்கிறத மட்டும் பார்த்தா போதுமாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பத்தாது. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ங்கிறது டெய்லி நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது எல்லாமே நானே உங்களுக்கு நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். இல்லைனா வாட்ஸ்அப் சேனல் வந்து நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணிடலாம். அதில் நான் உங்களுக்கு ரெகுலராக ஒரு 10 சம்ஸ்ன்னு கூட நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிட்டே வாங்க. ஸோ இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே ஒரு வேலை என்னென்னா, நான் வந்து சிலபஸாக அப்படியே நம்மளோட டெலிகிராம் சேனலில் நான் அந்த வீடியோ வந்து முடிஞ்ச உடனே நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அப்படியே அந்த சிலபஸை ஒரு தடவை ஃபுல்லாக நீங்கள் வாசிச்சு விடணும். இப்போ வந்து மேக்ஸ் எடுத்துக்கிறீங்களா, என்னென்ன இருக்குது, 4 பாயிண்ட் இருக்குது. இந்த 4 பாயிண்ட்லேயும் என்னென்ன இருக்குங்கிறத நீங்கள் வாசிச்சு விடணும். ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய தலைப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த மீப்பொது காரணி மீச்சிறு பொது மடங்கு இருக்கு இல்லையா, LCM HCF, இது வந்து நமக்கு ரொம்ப 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 முக்கியமான டாபிக். ஒரு டாபிக் சொல்லிட்டேன்னா அடுத்தது தனி வட்டி கூட்டு வட்டி, இது ரெண்டும் நமக்கு அவ்வளோ முக்கியங்க.
இது இல்லாத கொஷின் பேப்பரே இருக்காது. இந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃபாக இருக்கட்டும், தனி வட்டி கூட்டு வட்டியாக இருக்கட்டும், இது இல்லாத கொஷின் பேப்பரே இருக்கவே முடியாது நமக்கு. ஓகேங்களா. அடுத்தது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி தனி வட்டி கூட்டு வட்டிக்கு கொடுத்தணும். அதுக்கப்புறம் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கொடுத்தணும். இது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, டைம் அண்ட் ஒர்க் இருக்குது இல்லைங்களா, காலம் மற்றும் வேலை, இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக போட்டு பார்த்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த பர்சன்டேஜ், விழுக்காடு, விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், இந்த மாதிரி வந்து மேலேருந்து கீழே வரணும். நீங்கள் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் முடிச்சிங்கனாலே அதிகபட்சம் ஒரு 3லேருந்து 4 கேள்வி வரும். அதே போல் தனி வட்டி கூட்டு வட்டிலையும் அதிகபட்சம் ஒரு 3லேருந்து 4 கேள்வி வரும். இந்த 2 தலைப்பை முழுசாக பார்க்குறீங்கனாலே ஒரு 8 கொஷின் பக்கம் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த விழுக்காடு இந்த மாதிரிலாம் வருது இல்லைங்களா, அதெல்லாம் அங்கங்கே அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த ஒரு சில டாபிக்ஸில் இருந்தே நம்மளால் ஒரு 15 கேள்வி வரைக்கும் நம்மளால் சரியாக சொல்ல முடியும். சரிங்க, இப்போ மொத்தம் எத்தனை கொஷின் இதில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 25 கொஷின். இப்போது மற்ற யூனிட்லலாம் பார்த்தீங்கன்னா 10 வருமா 5 வருமாங்கிறத சரியாக நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் இதில் 25 கொஷின் சொல்லிட்டாங்க, 25 கேட்டே தீர்வாங்க. அப்போ தமிழில் 100 கொஷின், கணக்கில் 25 கொஷின்னா மொத்தமாக எத்தனை கொஷினுங்க, 125 கொஷின். இதுதாங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். இப்போ சயின்ஸில் போன வருஷம் 10 கேட்டிருக்கலாம், இந்த வருஷம் 2 கேட்டிருக்கலாம், அடுத்த வருஷம் கேட்கலாம், கேட்காமலும் போகலாம். அந்த மாதிரி தான் மற்ற யூனிட் எல்லாமே. ஆனால் தமிழையும் மேக்ஸையும் பொறுத்தளவில் 125 கொஷின் கேட்கணுன்னா 125 கொஷின் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. ஓகேங்களா. அப்போ மிச்சம் 75 தான். மீதம் இருக்கக்கூடிய 9 யூனிட், இதில் ஒரு யூனிட் போயிடுச்சு. அப்போ மிச்சம் 9 யூனிட் மட்டும் மற்ற 75 கொஷின் அதுக்குள்ளே அடங்கும். எந்த யூனிட் எவ்வளோ கேட்பாங்கங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், தமிழுக்கும் மேக்ஸுக்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா. சரி, இப்போ முதல் யூனிட்லேருந்து நம்ம வர ஆரம்பிக்கலாங்க. முதல் யூனிட் பாருங்கள், பொது அறிவியல், ஜென்ரல் சயின்ஸ் இருக்குது இல்லைங்களா. ஜென்ரல் சயின்ஸ் பொறுத்தளவில் நமக்கு என்னென்ன இருக்கும், ஃபிசிக்ஸ் இருக்கும், கெமிஸ்ட்ரி இருக்கும், பயாலஜியில் என்னென்ன வரும், பாட்னி வரும், ஜுவாலஜி வரும். ஸோ சயின்ஸுங்கிறது ஒரு பெரிய ஒரு கடல் மாதிரி இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் எப்படிங்க படித்து முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒரு யூனிட் தானே எனக்கு வேணான்ட்டு போயிடுவாங்க. சிம்பிளாக முடிக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் வந்து நான் சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கெமிஸ்ட்ரி வந்து நம்மளோட சிலபஸ் வைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாடங்கள் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு அதை முடிச்சு வச்சிடணும். சரிங்களா. அதை முடிச்சு வச்சதுக்கப்புறம் பயாலஜியில் நமக்கு சயின்ஸை பொறுத்தளவில் நமக்கு அதிகமாக கேள்விகள் கேட்கக்கூடியதே இந்த ஜுவாலஜி அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் பார்ட்லேருந்து தான் அதிகமான கேள்விகள் வந்து நமக்கு கேட்பாங்க. இந்த ஜுவாலஜிலையும் நம்ம வந்து செலக்டடான லெசன்ஸை மட்டும் படிச்சுக்கிட்டோம்னாலே நமக்கு இந்த சயின்ஸுங்கிறது ஓரளவுக்கு போதுமானது. அந்த கட் ஆஃபை நோக்கி போகிறதுக்கு நமக்கு ஒரு உந்து சக்தி வந்து சயின்ஸும் நமக்கு தேவை. சயின்ஸ் இல்லாமல் நம்மளால் கண்டிப்பாக அந்த கட் ஆஃப் ரீஜனை தொடவும் முடியாது. சரிங்களா. அப்போ சயின்ஸில் கெமிஸ்ட்ரி படித்து வச்சுக்கணும், ஜுவாலஜி இருக்குது இல்லைங்களா, சில நான் சொல்லக்கூடிய லெசன்ஸை மட்டும் நீங்கள் படித்து வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபிசிக்ஸ், இது கெமிஸ்ட்ரி, இது பாட்னி, இது ஜுவாலஜி. ஓகேங்களா. அப்போ நான் சொன்ன பாயிண்ட் அப்போ என்னது, ரெண்டாவது பாயிண்ட்டும் இதுலேயே வந்துடுங்க. பயாலஜிங்கிறது இது ரெண்டுமே சேர்ந்து தான் வரும். சாரிங்க, இது வந்து பாட்னி ஜுவாலஜின்னு சொல்லிட்டேன். இது ரெண்டுமே சேர்ந்ததே பயாலஜி தான் நமக்கு. ஸோ இதில் வந்து இது ஃபுல்லாக இந்த ரெண்டாவது பாயிண்ட் ஃபுல்லாக நம்ம படிக்க போகிறோம். தனிமங்களும் சேர்மங்களும் அமிலங்கள் காரங்கள் உப்புகள் பெட்ரோலிய பொருட்கள் உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் உலோகவியல் மற்றும் உணவியல் கலப்படம், இதெல்லாமே ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ அடுத்த பாயிண்டில் நம்ம முக்கியமாக எதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த மனித நோய்கள்ங்கிறது அவ்வளோ முக்கியம். இதிலிருந்து வரக்கூடிய கொஷின் இல்லாத பேப்பரே நம்மளால் பார்க்க முடியாது. இந்த டாபிக் வந்து ரொம்ப முக்கியம். உங்கள்கிட்ட சிலபஸ் இருந்துச்சுன்னா எவ்வளோ இம்பார்ட்டன்ட் போட முடியுமோ அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டாவது பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, நடப்பு நிகழ்வுகள், இது எல்லாமே நீங்கள் ஒன்று ரெகுலராக மார்னிங் நியூஸ் பேப்பர் படிக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு சேனல் ஃபாலோ பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ்க்குனே ஒரு நோட்டு போட்டு நீங்கள் டெய்லியும் படிச்சுக்கிட்டே வரலாம். இல்லைனா மாதம் முடியும் போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, கவர்மெண்ட்லேருந்தே நமக்கு கொடுக்குறாங்க. அதை ஒரு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை வாங்கி டெய்லி வந்து ஒன்றா கூட படிச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து நம்ம அவுட் சோர்ஸ் அப்படின்றது ஒன்று வாங்குகிறோம் அப்படின்னா, இந்த நடப்பு நிகழ்வுகளுக்கு மட்டும் நீங்கள் இது பண்ணுங்கள். மற்ற பாடங்கள் எதுக்குமே அவுட் சோர்ஸில் நான் போய் மெட்டீரியல் வாங்குறேன்னு தயவு செஞ்சு போகவே போகாதீங்க. ஸ்கூல் புக்கை மட்டும் இது பண்ணுங்கள். அதை தாண்டி எனக்கு அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் வேணும்னா கொஷின் பேங்க் மட்டும் வாங்கி வச்சு ரிவிஷன் தரோவாக பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேங்களா. அடுத்தது புவியியல்னா என்னதுங்க, ஜியாகிரஃபி. ஸோ ஜியாகிரஃபி பொறுத்தளவில் நம்ம ஜியாகிரஃபியை முடிக்கணும், எனக்கு ஒரு 75% மேலே முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா 10ஆம் கிளாஸ் புவியியலில் ஒரு 5 பாடம் இருக்குங்க.
முதல் 5 பாடம் ஓகேங்களா. ஸோ பாடம் 1லேருந்து 5 வரை நீங்கள் படிச்சிங்கனாலே ஒரு 75% வந்து இந்த புவியியல் வந்து முடிஞ்சிடும். அதை தாண்டி 11th ஒரு சில லெசன் இருக்கும். அதை நான் உங்களுக்கு நம்ம அப்படியே ரெகுலராக கிளாஸஸ் வந்து நான் போகும்போது சொல்கிறேன். என்னங்க மொத்தம் அதில் 7 பாடம்லாம் இருக்கும், அப்போ மிச்சம் 2 பாடம் எதுக்கு வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது அப்படியே வந்து கீழே வேறு ஒரு யூனிட்டில் வந்து வரும். அதை நான் வந்து அது எந்த யூனிட்டுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ யூனிட்டுன்னு நான் சொல்லி முடிச்சிட்டா அது உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அப்போ இந்த புவியியலை வந்து டக்குன்னு தொட்டு முடிக்கணுங்க. இந்த சிலபஸ் இருக்கிற மொத்த பாயிண்ட்டை எனக்கு படிக்கணுங்க அப்படின்னா 10வது ஜியாகிரஃபி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் லெசன்லேருந்து 5th லெசன் வரையும் படிச்சிங்கன்னா அந்த சிலபஸ் ஃபுல்லாக உங்களுக்கு உள்ளே வந்து கவர் ஆயிடும். அதை தாண்டி ஒரு சில பாடங்கள் மட்டும் நம்ம படிக்க வேண்டியது இருக்கும். அடுத்தது 4வது வந்து வரலாறு, இந்தியாவின் வரலாறு மற்றும் பண்பாடு. இது கம்பல்சரி 6th-லேருந்து 12th வரைக்கும் பாடங்கள் வந்து அங்கங்கே இருக்கும். இப்போ சிந்து சமவெளி நாகரிகம்னு பார்த்திங்கன்னா 6th ஒரு லெசன் இருக்கும், 9th ஒரு லெசனுக்குள்ளே ஒரு பர்டிகுலர் பேஜஸ் ஒரு 2-3 பேஜஸ் வந்து வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 11வது ஹிஸ்ட்ரி புக்கில் ஒரு பாடம் வந்து இதுக்குன்னே இருக்குது. அதுக்கப்புறம் எத்திக்ஸ் புக்கில் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் அந்த மாதிரி இப்போ இது இருக்குன்னா ஒரு 4 புத்தகத்திலேருந்து நம்ம கம்பைன் பண்ணி மொத்தமாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே 6ஆம் கிளாஸில் என்ன படிச்சிங்களோ அதையே தான் கண்டினியூவாக படிக்கிற மாதிரியே இருக்கும். இங்கே படித்த பாயிண்ட்ஸ் தான் அங்கங்கே படிக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் மட்டும் நம்ம சேர்த்துக்கிற இருக்கும். இதே போல தான் சிந்துவெளி நாகரிகம், குப்தர்கள், தில்லி சுல்தான்கள், முகலாயர்கள், மராத்தியர்கள் இதெல்லாம் படிக்க படிக்க கதையெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்குங்க. ஸோ ஜாலியாக போகலாம் இதெல்லாம் படிச்சுக்கிட்டே ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டி, இந்திய ஆட்சியல் பாலிட்டி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் போட்டு வைக்க முடியுமோ இந்த யூனிட்டுக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப 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 முக்கியம். அதிகபட்சமான கொஸ்டின் வரக்கூடிய யூனிட்டே இந்த பாலிட்டி அப்படிங்கிற யூனிட்லேருந்து தான் நமக்கு வரும். இதில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டும் நமக்கு ரொம்பவே முக்கியமான பாயிண்ட் தான் ஓகேங்களா. இதில் இருக்கக்கூடிய ஒரு சில இதுக்கு மட்டும்தான் நம்ம அவுட் சோர்ஸ் வந்து தேடுற மாதிரி இருக்குங்க. அந்த லோக் ஆயுக்தா, லோக்பால் இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும் நம்ம வந்து வெளியே வந்து அவுட் சோர்ஸ்லேருந்து தேடி எழுதி வச்சு படிக்கிற மாதிரி இருக்குங்க. இந்த யூனிட்டில் ஒரு பாயிண்ட்டை கூட நம்ம விடக்கூடாது. இந்திய பொருளாதாரம், எக்கனாமிக்ஸ் நீங்கள் முடிக்கணும் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டில் ஒரு 5 பாடம் மட்டும் நான் உங்களுக்கு வேர் டு ஸ்டடி அப்போ சொல்லுவேன். அதை மட்டும் படிச்சிங்கனாலே முக்கால்வாசி இந்த பாடம் வந்து நமக்கு முடிஞ்சமே. அதுலேயும் நம்ம வந்து எது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும்னா இந்த 5 ஆண்டு திட்ட மாதிரிகள் இதுலேருந்து கேள்விகள் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். இதை வந்து ஸ்டாப் பண்ணவே மாட்டாங்க ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் ரொம்ப தெளிவாக வந்து நம்ம படிச்சுக்கணும். அடுத்தது ஐஎன்எம் இருக்கு இல்லையா, சொல்லுவாங்க எல்லாருமே 12th ஹிஸ்ட்ரியை படித்தோன்னாலே ஐஎன்எம் முடிஞ்சு போச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 12th ஹிஸ்ட்ரி 8th ஹிஸ்ட்ரி வந்து 12th படிக்க முடியலையா, அப்போ 8th ஹிஸ்ட்ரியை முடிச்சுட்டு 12th வந்தீங்கனாலே உங்களுக்கு அப்படியே ஐஎன்எம்ங்கிறது முடிஞ்சே போயிடும் ஓகேங்களா. ஸோ இதில் என்ன வரும், ஐஎன்எம் இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வந்து எப்படிலாம் செயல்பட்டாங்க, யார் யார் வந்து இருந்தாங்க, அந்த எழுச்சிகள் எப்படி நடந்துச்சு, அப்போ நம்ம தலைவர்கள் வந்து யார் யார் இருந்தாங்க, ஸோ அவங்கள பற்றி படிக்கிறது தான் ஃபுல்லாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்கம் அப்படிங்கிறது. இது ஃபுல்லாக வந்து இந்தியான்னு வந்துருங்க. யூனிட் 9 பார்க்கும்போது யூனிட் 8 பார்க்கும்போது நம்மளோட தமிழ்நாடு அப்படிங்கிறது வரும். இப்போ பாருங்கள் யூனிட் 8 பார்த்திங்கன்னா இதுக்கு முந்தின யூனிட்டில் இந்தியா ஃபுல்லாக பார்த்தோம். இப்போ வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறத வச்சு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் சங்க காலத்திலேருந்து இக்காலம் வரைக்கும்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டோட வரலாறு அப்படின்னா இப்போ நம்மளோட பண்டைய காலத்தையும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக முதல் வரிங்க. ஸோ இதில் வந்து தொல்லியல் கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிறப்ப இது மெஜாரிட்டியாக நம்ம எதை வந்து ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும்னா கரண்ட் அஃபேர்ஸை தான் ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வரைக்கும் வந்து தொல்லியல் என்னென்ன கண்டுபிடிச்சிட்ருக்காங்கிற வரையும் நம்ம ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கணும் ஓகேங்களா. அடுத்து 2வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா நம்ம தமிழில் பகுதி 6 முதல் பாயிண்டில் படித்தோம் பார்த்திங்களா திருக்குறள், அது அப்படியே உங்களுக்கு இங்கே வந்துடும். திருக்குறள் நீங்கள் ஒரு இடத்துல படிக்கிறது உங்களுக்கு இங்கே 2 இடத்துல நமக்கு யூஸ் ஆகுது. கிட்டத்தட்ட இந்த முதல் 2 பாயிண்ட்டுமே வந்து உங்களுக்கு எப்படின்னாங்க தமிழில் படிக்கக்கூடியது அப்படியே உங்களுக்கு இங்கே வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். அப்போ தமிழ் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் பாருங்கள். இந்த யூனிட்லேருந்து ஒரு 15 கேள்வி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 பாயிண்ட்லேருந்தே ஒரு 5 கொஷின் வருதுன்னா அப்போ தமிழ் மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு 105 கேள்வி நீங்கள் எழுதலாம். ஸோ இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது 3rd and 4th பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்த விடுதலை வீரர்கள் பற்றி, இப்போ இந்தியாவில் இருந்த தலைவர்களை பற்றி நம்ம பார்த்தோம். அதே போல் இந்த 3வது 4வது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்த தலைவர்களை பற்றி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். தலைவர்கள் சீர்திருத்தவாதிகள்லாம் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து 9வது யூனிட் என்னென்னு பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம். ஸோ இது வந்து மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி இருக்குது, நம்மளோட கவர்மெண்ட் வந்து எப்படி செயல்பட்டுருக்கு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இது மெஜாரிட்டி நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸில் தான் நம்ம படிக்கணும். ஏன்னா இப்போ அட் ப்ரெசென்ட் வரைக்கும் என்ன நடந்துட்டுருக்குங்கிறத படிப்போம். இது முன்னாடி
முன்னாடி காலத்துலேருந்து என்ன படிக்கிற மாதிரி இருக்கும்னா, இப்போ எம்ஜிஆருக்கான என்ன மாதிரி திட்டங்கள் வந்து மக்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணார், ஜெயலலிதா என்ன மாதிரி திட்டங்கள் கொண்டு வந்தாங்க, எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க, இப்போ நம்மளோட சிஎம் வந்து என்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு, அந்த மாதிரி நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த தமிழக புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கமும் இருக்குது இல்லைங்களா. இதில் தான் என்ன சொன்னேன், அந்த 10th ஜியாகிரஃபியில் மிச்ச 2 லெசன் எங்கே வருதோ அதை நான் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா. இந்த இதுக்கு அந்த மிச்ச 2 லெசன் இங்கே வந்துடும். 10th ஜியாகிரஃபியில் 6வது பாடமும் 7வது பாடமும் இந்த இடத்துக்கு நமக்கு வந்துடும். அப்போ 10th ஜியாகிரஃபியில் அந்த 7 லெசனை படித்தா 2 யூனிட்டை நம்ம கவர் பண்ணுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. லாஸ்ட்டில் வந்து நம்ம படிக்க போகிற மேக்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதை பொறுத்தளவில் நம்ம எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், தமிழில் இருக்கக்கூடிய 100 கொஷினுக்கு, மேக்ஸில் இருக்கக்கூடிய 25 கொஷினுக்கு. இன்னொன்று என்ன சொன்னேன், தமிழ் படித்தா யூனிட் 8ல் ஒரு 5 கொஷின் எழுத முடியும்னு சொன்னேன்னா, அப்போ மொத்தமாக எவ்வளவுங்க வருது, ஒரு 130 கொஷின் வந்து ஈஸியாக வந்து நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். மிச்சம் இருக்கக்கூடிய 5 கொஷின் எடுத்து இங்கே போட்டுட்டேங்க. அப்போ ஜெனரல் ஸ்டடீஸில் 70ங்கிறத கணக்கு வச்சுக்கோங்க. இந்த மேக்ஸோட 25யும் நான் இந்த கணக்கில் சேர்த்துட்டேன். 100 கொஷினில் 25 இங்கே கொண்டு வந்துட்டேன். யூனிட் 8ல் இருக்கக்கூடிய ஒரு 5யும் நான் இங்கே கொண்டு வந்துட்டேன். அப்போது மிச்சம் இருக்கக்கூடிய 70 யூனிட் 1லேருந்து யூனிட் 9 வரைக்கும் நம்ம எவ்வளோ தெளிவாக நம்ம படிக்கிறோமோ அந்த அளவில் இருந்து வரப்போகிற மார்க்ஸை வச்சு தான் நம்மளோட கட் ஆஃபை தீர்மானிக்கப்படுது. ஏங்க இது 130க்கு 130 எடுக்க முடியுமாங்க, இதெல்லாம் என்னங்க அப்படின்னா முடியாது தாங்க. அட்லீஸ்ட் தமிழில் இருக்கக்கூடிய 100 கொஷின்லேருந்து 98 அசால்ட்டாக போடுறாங்க. நம்ம 95 தான் சொல்கிறோம். இப்போ இருந்தே ஒரு அரை படமாக படித்தா கூட ஒரு வருஷத்தில் நம்ம முடிக்க மாட்டோமாங்க. மேக்ஸில் இருக்கக்கூடிய 25 கொஷின், எனக்கு மேக்ஸே வராதுங்க அப்படின்னாலும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக மேக்ஸ் படிக்கலாம். ஒரு 22 கொஷின். அடுத்தது இது 2 சேர்த்தா எவ்வளோங்க வருது, 5 2 சேர்த்தா 7 9 11 117 வந்துருச்சா. நம்மளோட டார்கெட் இப்போதைக்கு வந்து ஒரு 160ன்னு வைங்க. இன்னும் ஒரு 43 கொஷின் மட்டும் நம்ம எடுக்க வேண்டியது இருக்கும். ஏங்க இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கல, இன்னும் 43 எடுத்தால் போதுன்றீங்களா. இனிமேல் நம்ம இதை டார்கெட் பண்ணி நம்ம படிக்க ஆரம்பிக்க போகிறோம். யூனிட் 1லேருந்து 9 வரையும் படித்து ஒரு 70ல் ஒரு 43ங்கிறத நம்ம எடுக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ ரெகுலராக நம்ம சேனலோட சேர்ந்து நீங்களும் படிக்க ஆரம்பிங்க. எப்படி படிக்கணும், எதெல்லாம் படிக்கணுங்கிற கைடன்ஸை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். நம்மளோட டெலிகிராம் சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட பிடிஎஃபையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். எல்லாருமே என்ன பண்ணுறீங்க, ஃபுல்லாக சிலபஸை ரீட் பண்ணிவிட்டு அந்த சிலபஸ் பிடிஎஃப்பில் ஒரு தம்ஸ் அப் எமோஜி மட்டும் எனக்கு போடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.